ரீசென்ட்டா ஒரு அம்மா என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க குழந்தைக்கு இப்போ என்ன காலேஜ் சேர்த்து விடலாம்? என்ன படிக்க வைக்கலாம்? அப்படின்ற மாரி டவுட். அதுக்கு ரீசென்ட்டா வேற ஒரு ஜோசியர போய் பார்த்துருக்காங்க. அந்த ஜோசியர் பல விஷயங்கள் சொல்லி பயமுறுத்திட்டாங்க. இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து அவங்களே சொல்றாங்க, "எனக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருச்சுங்க 2 நாள்ல. ரொம்ப வந்து தூக்கமே இல்ல. உங்ககிட்ட வந்தா தான் ஏதாவது நீங்க சொல்லுவீங்க. நல்லது சொல்லுவீங்களா, மாட்டீங்களான்னு தெரியல. அதனால தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில உங்கள பார்க்க வந்தேன்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. என்ன தெரியுமா விஷயம்? அந்த ஜோசியர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த குழந்தை வந்து இப்ப தான் 11த் ஸ்டாண்டர்ட் படிக்குது. அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடும். ரொம்ப மோசமான இது. கல்யாணம் கூட ஒழுங்கா பண்ணாது. படிப்பு ஒழுங்கா படிக்காது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு நெகட்டிவாவே சொல்ட்டாரு ஃபுல்லாவே. நெகட்டிவா சொல்லி அவங்க அம்மாவ ஃபுல்லா பயம்புறுத்தி, அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொன்னாருன்னா, "இது எதுவும் நடக்காம இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த பூஜைய போய் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜைக்கு ஒரு பெரிய பில்ல போட்டு குடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் ஏதாவது ஜோசியர்கிட்ட சந்திச்சிருக்கலாம். ஆனா இது எதார்த்தம் என்ன தெரியுமா? இதுதான் இங்கிலீஷ்ல ஸ்கேம்ன்னு சொல்லுவோம். அதாவது ஏமாத்துறதுல பலவிதம் உண்டு. ஜோதிடத்திலயும் பல போலிகள் உண்டு. அந்த போலிகள் சொல்ற ஏமாத்து வேலை தான் இதெல்லாம். ஸோ ரொம்ப பயமுறுத்துற மாரி பலன்கள்லாம் சொல்லிட்டு கடைசியா பரிகாரம் சொல்லியாச்சுன்னா, அதெல்லாம் நம்ப வேண்டாம். அந்த மாரி ஜோதிடர முற்றிலும் தவறுங்க.